நிகழ்தகவு. வீட்டின் மாடியில் சடலமாக கிடந்த கணவன் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக கபட நாடகமாடிய மனைவி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலம் வசமாக சிக்கிய பெண். உடல் முழுவதும் இரத்த காயங்கள் இருந்ததால் அதிர்ச்சி. அடுத்தடுத்த விசாரணையில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல்கள். கணவன் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? தேதி நைட்டு அப்பாவை சாப்பிட கூப்பிட மாடிக்கு போயிருக்கான் மகன். அப்பா அசோக் கீழே விழுந்து மயங்கி கிடந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மகன் உடனே கீழே ஓடி வந்து அம்மா கிட்ட சொல்லி இருக்கான். இத கேட்டு பதறி அடிச்சு மாடிக்கு ஓடி போன பூர்ணிமா அசோக் கிடந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அதுக்கடுத்து உடனே சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு போன் பண்ணி சொன்ன பூர்ணிமா அவங்க உதவியோட அசோக்க மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அப்போ மருத்துவர் அவர் உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. என் கணவன் மயங்கி கீழே விழுந்தோ இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டோ உயிரிழந்துட்டாரு, வேற எதுவும் இல்ல, அதனால போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம்னு பூர்ணிமா சொல்லி இருக்காங்க. ஆனா உடம்புல ஒரே காயமா இருந்ததை பார்த்த மருத்துவர் கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இருக்காங்க. அதுபடி அசோக்கோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பூர்ணிமாவும் சொந்தக்காரங்களும் அசோக்கிற்கு இறுதிச் சடங்க பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கணவன் உயிரிழந்ததுக்கான எந்த ஒரு சோகமும் இல்லாம இருந்த பூர்ணிமா அங்கங்க ஊர் சுத்துறது, அடிக்கடி வெளியில போறதுமா இருந்திருக்காங்க. பூர்ணிமாவோட நடவடிக்கை சொந்தக்காரங்களுக்கும் போலீஸுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கிடையில 10 நாட்கள் கழிச்சு வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அசோக் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழக்கலன்னோ அவரை யாரோ அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னும் பதிவாகி இருந்திருக்கு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் பூர்ணிமா கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. முதல்ல அவங்களோட செல்போனை பிடுங்கி போலீஸ் ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுலதான் அசோக் உயிரிழந்ததுக்கான மொத்த உண்மையும் வெளியில வந்துச்சு. தெலங்கானா மேடிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த அசோக் பூர்ணிமா தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கான். அசோக் ஒரு பிரைவேட் காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வீட்லயே கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு பிளே ஸ்கூலும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அசோக் மனைவி மகன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில பூர்ணிமாவுக்கும் பக்கத்து வீட்டுல உள்ள மகேஷ்ங்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு அடிக்கடி போன் பேசி இருக்காங்க. இதுவே 2 பேருக்கு இடையில காதலாவும் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் எந்நேரமோ மகேஷ் கூட சேட் பண்றது, கணவருக்கு தெரியாம ஊர் சுத்துறது, மகேஷ் வீட்டுக்கு அடிக்கடி போறதுன்னு இருந்திருக்காங்க பூர்ணிமா. ஆனா 2 பேரோட காதல் விஷயத்த அசோக் கண்டுபிடிச்சிட்டாரு. பூர்ணிமாவை சரமாரியா தாக்குன அசோக், உனக்காகவும் நம்ம மகனுக்காகவும் தானே உழைக்கிறேன், ஆனா நீ உன்னோட ஆசைக்காக எவன் கூடவோ பழகிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லதில்ல, உடனே அவனோட பழகிறத நிறுத்து, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருன்னு சொல்லி இருக்காரு. ஆனா கணவன் கண்டிச்சத ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதா இல்ல பூர்ணிமா. தொடர்ந்து மகேஷ் கூட ஊர் சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால அசோக் தொடர்ந்து மனைவி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. 2 பேரோட காதலுக்கு அசோக் இடையூறா இருந்ததா நினைச்ச பூர்ணிமா கள்ள காதலனோட சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக மகேஷ் தன்னோட நண்பர் சாய்குமாரையும் சேர்த்துக்கிட்டான். சம்பவத்தன்னைக்கு மகேஷும் சாய்குமாரும் பூர்ணிமாவோட வீட்டுல இருந்திருக்காங்க. சாயங்காலம் 6 மணிக்கு வேலை முடிஞ்சு கணவன் அசோக் வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அடுத்த நொடியே மகேஷும் சாய்குமாரும் சேர்ந்து அசோக்க சரமாரியா தாக்கி இருக்காங்க. இதுல அசோக் சுருண்டு விழுந்து வலியில துடிச்சிருக்காரு. அப்ப பூர்ணிமாவோட துப்பட்டாவை வாங்கின மகேஷ் அசோக்கோட கழுத்தை நெரிச்சி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. அடுத்து சடலத்தை தரன்னு மாடிக்கு இழுத்துட்டு போயிட்டு அங்க போட்டுட்டு 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. பூர்ணிமா தன்னோட கணவன் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழந்துட்டாருன்னு நாடகமாடி இருக்காங்க. ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்
பூர்ணிமா, மகேஷ், சாய்குமார் ஆகியோரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கால்வாய் ஓரத்தில் கரை ஒதுங்கிய இளைஞரின் சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். உயிரிழந்தவரின் மனைவி மீதும் தந்தை மீதும் சந்தேகம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளியான அதிர்ச்சி தகவல். வீட்டில் இருந்து தப்பித்து ஓடிய கும்பலை சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ். விசாரணையின் இறுதியில் காத்திருந்த மெகா ட்விஸ்ட். இளைஞரை கொன்று கால்வாயில் வீசியது யார்? பின்னணி என்ன? அஞ்சாம் தேதி லட்சுமபுரம் பகுதியில் உள்ள கால்வாய் ஓரமா கிராமத்தைச் சேர்ந்த சில பேரு உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப கரையோரமா அஞ்சையாங்கிற நபரோட சடலம் ஒதுங்கி இருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அஞ்சையா உயிரிழந்த விஷயம் காட்டு தீ போல அந்த ஏரியா ஃபுல்லா பரவி இருக்கு. இந்த சம்பவத்தை கேட்டு ஓடி வந்த அஞ்சையாவோட மனைவி சிரிஷாவும் தந்தை லட்சையாவும் அஞ்சையாவோட சடலத்தை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் சிரிஷா கிட்டையும் தந்தை லட்சையா கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணி இருக்காங்க. உங்க கணவர் எப்ப காணாம போனாங்க, என்ன ஆச்சு அவருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிரிஷா, 3 நாட்களா என் கணவரை காணோம். நாங்க பல இடங்கள்ல தேடி பார்த்தோம், அவரை காணவே இல்லை. அதனால அவரே வீட்டுக்கு வந்துருவாருன்னு நினைச்சோம்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் கணவன் சரியான குடிகாரன், குடிச்சிட்டு வந்து இங்க விழுந்து உயிரிழந்திருப்பான்னு சொல்லி இருக்காங்க சிரிஷா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அஞ்சையா காணாம போய் 3 நாட்கள் ஆகுது. ஆனா நீங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு சிரிஷாவும் லஞ்சையாவும் திருன்னு முழிச்சிருக்காங்க. இதனால அவங்க மேல போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் 2 பேரையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அஞ்சையாவோட கழுத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அஞ்சையாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப சம்பந்தமில்லாத சில நபர்கள் அவங்க வீட்ல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இதனால வீட்ல இருந்த சிரிஷா, லட்சையான்னு எல்லாரையும் சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவங்க கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. கரீம் நகர்ல உள்ள லட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த காடே அஞ்சையாவுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சிரிஷாங்கிற பொண்ணோட கல்யாணம் ஆகி இருக்கு. அஞ்சையா சொந்த கிராமத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் குடும்ப கஷ்டத்துக்காக அவர் துபாய்க்கு போயிட்டு வேலை பார்த்து சமீபத்துல சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காரு. சொந்த ஊர் திரும்பினதிலிருந்தே சிரிஷாவோட நடவடிக்கையிலையும் லட்சையாவோட நடவடிக்கையிலையும் மாற்றம் தெரிஞ்சிருக்கு. 2 பேரையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு அஞ்சையா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை விஷயமா வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு அஞ்சையா. அப்ப சிரிஷாவும் லட்சையாவும் அறைக்குள்ள ஏடா கூடமா இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சியான அஞ்சையா மனைவியையும் தந்தையையும் போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. 2 பேர் புத்தியும் ஏன் இப்படி மாறிச்சு? இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கே கேவலம். அதனால இத்தோட இந்த பழக்கத்தை கைவிட்டுருங்க, இல்லைன்னா 2 பேரையும் உயிரோடையே விட்டு வைக்க மாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. ஆனா 2 பேரும் திருந்துற மாதிரி தெரியல. இதனால நொந்து போன அஞ்சையா இந்த விஷயத்தை பத்தி தன்னோட நண்பர்கள் கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லி புலம்பி இருக்காரு. அடிக்கடி மனைவி கூடவும் தந்தை லட்சையா கூடவும் சண்டை போட்டிருக்காரு. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச சிரிஷா, அஞ்சையா உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியா வாழ முடியாது, அவரை கொலை செஞ்சாதான் நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சு லட்சையா கூட சேர்ந்து கொலைக்கான திட்டத்தை போட்டிருக்காங்க. அதுக்காக அதே கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவரை அணுகி இருக்காரு லட்சையா. அதுக்கடுத்து அஞ்சையாவை கொலை செய்ய கூலிப்படையை சேர்ந்த கோடீஸ்வர் அவரது நண்பர் முகமது அப்ரார் கிட்ட 3 லட்சம் ரூபாய் பேரம் பேசி இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் முன் தொகையா 1,25,000 ரூபாயை கொடுத்திருக்காரு லட்சையா.
அதுக்கப்புறம் அஞ்சையா கிட்ட நட்பா பழக ஆரம்பிச்ச கோடேஸ்வரும் அப்ராரும் அவரை அதே கிராமத்துல உள்ள கால்வாய்க்கு மது குடிக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அஞ்சையாவுக்கு போதை உச்சத்துல ஏறி இருக்கு. அஞ்சையா போதையில நின்னுகிட்டு இருந்த நேரத்துல அவரோட கழுத்தை நெரிச்ச கும்பல் அவரை கொடூரமா கொன்னு இருக்காங்க. சடலத்தை அங்க உள்ள கால்வாயில தூக்கி வீசிட்டு 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீஷாவோட நடவடிக்கையிலையும் லட்சையாவோட நடவடிக்கையிலையும் மாற்றத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் ரவி கோட்டேஸ்வர் அப்ரார் ஆகியோர் பாக்கி பணத்தை வாங்க லட்சையா வீட்டுக்கு வந்த நேரத்துல எல்லாரையும் போலீஸ் சுத்தி வளைச்சு பிடிச்சு கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க. வீட்டில் மாமியார் பிள்ளைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்த தாய், கதவை திறந்து உள்ளே வந்த நபர் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது பெட்ரோல் கலந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொளுத்திய கொடூரம். அடுத்த சில மணி நேரங்களில் நடந்த பயங்கரம். தூங்கிக் கொண்டிருந்தவர்களை தீ வைத்து கொளுத்திய நபர் யார்? நடந்தது என்ன? பெரிய பள்ளிவாசல் பகுதியில உள்ள ஒரு வீட்ல இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து ஒரே கரும் புகையாவும் வந்திருக்கு. இதனால உள்ள இருந்தவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே அக்பர் அலியோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்ப அக்பர் அலி, அவங்களோட மனைவி ஃபாத்திமா, அவங்களோட 2 பிள்ளைகள், மாமியார் சிக்கந்தர் பீவின்னு எல்லாரும் உடல் ஃபுல்லா வெந்து போன நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த 5 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, எதனால இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விருதுநகர்ல உள்ள சிவகாசி பெரிய பள்ளிவாசல் பகுதியைச் சேர்ந்த முபாரக் அலி அலி ஃபாத்திமாவுக்கு கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்பு முபாரக் அலி ஒரு ஆக்சிடென்ட்ல உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் தனியா வாழ்ந்துட்டு இருந்த அலி ஃபாத்திமா அதே பகுதியைச் சேர்ந்த அக்பர் அலிங்கிற நபரை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அக்பர் அலி தன்னோட மனைவி ஃபாத்திமாவையும் அவங்களோட 2 பசங்களையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா நாளடைவுல ஃபாத்திமா நடத்தையில சந்தேகப்பட்ட கணவன் அடிக்கடி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. ஒரே வீட்ல இருந்தாலும் 2 பேரும் மனக்கசப்போடையே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த அக்பர் அலி மறுபடியும் மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு அவங்கள சித்திரவதை பண்ணி இருக்காரு. அப்ப மனைவியும் தன்னோட கணவனை எதிர்த்து பேசினதா சொல்லப்படுது. இதனால ஃபாத்திமா மேல கோபமடைஞ்ச கணவன் மனைவிய அறிவாளால சரமாரியா வெட்டி இருக்காரு. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபாத்திமாவை ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அக்பர் அலிய அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. சமீபத்துல தான் அக்பர் அலி சிறையிலிருந்து வெளியில வந்ததா சொல்லப்படுது. இதுக்கிடையில ஃபாத்திமாவுக்கு விபத்துல உயிரிழந்த முதல் கணவரோட இன்சூரன்ஸ் பணம் 11 லட்சம் ரூபாய் வந்ததா சொல்லப்படுது. இத தெரிஞ்சுக்கிட்ட அக்பர் அலி அந்த 11 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு தொடர்ந்து மனைவிய அடிச்சு டார்ச்சர் பண்ணி இருக்காரு. கண்டிப்பா பணத்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், அந்த பணத்தை என்னோட பசங்க பேர்ல அக்கவுண்ட்ல போட போறேன், அது எதிர்காலத்துல அவங்களுக்கு உதவும், அதனால உங்ககிட்ட நிச்சயமா பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச அக்பர் அலி, உன்னையும் உன் பசங்களையும் மாமியாரையும் வீட்ல உட்கார வச்சு சாப்பாடு போடணும், ஆனா பணம் கேட்டா தரமாட்டியான்னு சொல்லி மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. பதிலுக்கு ஃபாத்திமாவும் கணவனை பயங்கரமா திட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்ல இருந்த எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. ஆனா மனைவி மேல கொல்ல வெறியில இருந்த அக்பர் அலி நைட்டு நேரத்துல பெட்ரோலை வாங்கிட்டு வந்து அத வீட்ல இருந்த மண்ணெண்ணெயில கலந்து தூங்கிட்டு இருந்த எல்லார் மேலையும் ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்கான். அது மட்டும் இல்லாம தீ எதிர்பாராத விதமா அக்பர் அலி மேலையும் பட்டு இருக்கு. இதனால அந்த குடும்பமே வலி தாங்க முடியாம அலறி துடிச்சிருக்கு. சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க 5 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இதுல சிக்கந்தர் பீவி உயிரிழந்துட்டாங்க.
ஃபாத்திமாவோட மகளுக்கு 35% தீக்காயங்களும் மத்த எல்லாருக்கும் 90% தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்ன டாக்டர் அவங்கள தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கால்வாயில் கிடந்த மனித தலையை கவ்வி இழுத்து வந்த தெருநாய், துண்டாக கிடந்த தலையை பார்த்து அரண்டு போய் நின்ற மக்கள், வெவ்வேறு இடங்களில் கிடந்த உடல் பாகங்கள், கையில் இருந்த டாட்டூவை வைத்து கொல்லப்பட்டவரின் அடையாளத்தை கண்டுபிடித்த போலீஸ். இளைஞரை பீஸாக வெட்டி கொலை செய்தது யார்? நடுநடுங்க வைக்கும் சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? ரோட்டோர கால்வாய் கிட்ட நாய் ஒண்ணு ஏதோ ஒரு பொருளை கவ்வி ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. இந்த நாய்களோட ஒரே தொல்லையா போச்சு. சாக்கடையில உள்ளத ரோட்ல இழுத்துட்டு வந்து போட்டுட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த ஏரியா மக்கள். சாதாரணமா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் நாய் கவ்விட்டு வந்த பொருளை ஒத்து பார்த்திருக்காரு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு அது ஏதோ ஒரு பொருள் இல்ல, யாரோ ஒருத்தரோட தலைன்னு. ஒரு தலை துண்டா கிடந்ததை பார்த்து அங்கிருந்தவங்க அரண்டு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தனியா கிடந்த மனித தலையை கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா தலையை துண்டிச்சு கொடூரமா கொல்லப்பட்டது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த கேஸ்ல எந்த துப்பமே கிடைக்க மாட்டேங்குதேன்னு போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலை ஒண்ணு தனியா கிடந்த உத்தரப்பிரதேச மாநிலம் பத்ராவாவில் உள்ள இட்காங்கிற பகுதியில வயிற்று பகுதி ஒரு இடத்துல, வலது கை ஒரு இடத்துல, இடது கை ஒரு இடத்துலன்னு மொத்தம் 8 இடங்கள்ல உடல் பாகங்கள் கிடந்திருக்கு. அங்கங்க தனித்தனியா கிடந்த உடல் பாகங்களை கைப்பற்றின போலீஸ் எல்லாத்தையும் கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி இருக்காங்க. அப்பதான் போலீஸுக்கு கிடைச்ச எல்லா உடல் பாகங்களும் ஒரே நபரோடதுங்கிறது உறுதியாயிருக்கு. ஒரு கையில் இருந்த டாட்டூவை வச்சு கொல்லப்பட்டிருக்கிறது பத்ராவை சேர்ந்த ராகுல்ங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சதுல ஏற்கனவே ராகுலோட மனைவி அவரை காணோம்னு காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ராகுல இப்படி கொடூரமா கொன்னது மட்டும் இல்லாம உடலை துண்டு துண்டா வெட்டி பல்வேறு இடங்கள்ல வீசினது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதற்கட்டமா ராகுலோட உறவினர்கள் கிட்டையும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையும் விசாரிச்சதுல ராகுலோட மனைவி ரூபிய பார்க்க அடிக்கடி 2 ஆண்கள் வருவாங்கன்னு, அந்த ஆண்களுக்கும் ரூபிக்கும் இடையில தகாத உறவு இருந்ததாவும் சொல்லி இருக்காங்க. அந்த கோணத்திலேயே விசாரணையை தொடங்கின போலீஸ் ராகுல் வீட்டுக்கு போய் மனைவி ரூபி கிட்ட விசாரணையை தொடங்கினாங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருந்த இரும்பு கம்பி, படுக்கை, ஹீட்டர்ல எல்லாம் உறைந்த ரத்த கரைகள் இருந்ததை கவனிச்சிருக்காங்க. அந்த ரத்த கரைகளை காட்டி ரூபி கிட்ட போலீஸ்காரங்க தீவிர விசாரணை பண்ணாங்க. அதுலதான் ராகுலுக்கு நடந்த உச்சகட்ட கொடூரமான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. ராகுல் ரூபி தம்பதிக்கு 12 வயசுல ஒரு மகனும் 10 வயசுல ஒரு மகன்னு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த சூழல்ல ரூபிக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த கௌஷிக், அபிஷேக்குங்கிற 2 பேரோட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் ராகுலுக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பிரளயமே வெடிச்சிருக்கு. எவ்வளவோ கண்டிச்சும் ரூபி கௌஷிக் கூடவும் அபிஷேக் கூடவும் பேசுறத நிறுத்திக்கவே இல்லை. இதனால தம்பதிக்குள்ள தினமும் பிரச்சனை வந்து விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. ஆனா மகன்களோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும்னு நினைச்சு விவாகரத்து முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்காரு ராகுல். ஒரு கட்டத்துல விஷயம் வீட்ல உள்ள பெரியவங்க காதுக்கு போயிருக்கு. ராகுலோட அம்மா அப்பா, ரூபியோட அம்மா அப்பான்னு எல்லாரும் உட்கார்ந்து இது சம்பந்தமா பேசி இருக்காங்க. பெரியவங்க வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் ரூபி கௌஷிக், அபிஷேக் கூட பழகிறத கைவிட்டிருக்காங்க. மனைவி திருந்திட்டான்னு ராகுலும் நிம்மதியா இருந்திருக்காரு. இதுக்கு மத்தியில மனைவி ரூபியோட செல்போனை தற்செயலா பார்த்திருக்காரு ராகுல். அப்பதான் ரூபி கௌஷிக் கூடயும் அபிஷேக் கூடயும் இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு.
இவரை இப்படியே விட்டா நமக்கு பிரச்சனைன்னு நினைச்சு கௌஷிக் அபிஷேக் கூட சேர்ந்து கணவனை போட்டு தள்ள முடிவு பண்ணியிருக்காங்க ரூபி. அன்னைக்கு நைட்டு ராகுலுக்கு கொடுக்கிற டீல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்திருக்காங்க. தூக்க மாத்திரை கலந்த டீய குடிச்சதும் ஆழ்ந்து தூங்கி இருக்காரு ராகுல். அப்ப ரூபி, அபிஷேக், கௌஷிக் 3 பேரும் சேர்ந்து ராகுல கத்தியாலேயே சரமாரியா குத்தி கொலை பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுலோட உடலை மறைக்க திட்டம் போட்ட 3 பேரும் ராகுலோட உடலை பீஸ் பீஸா வெட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுலோட உடலை துண்டு துண்டா வெட்டி தனித்தனி பையில போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில உடன்பாகங்களை கிரைண்டர்லயும் மிக்சிலையும் போட்டு அரைச்சி அதை தண்ணியில கரைச்சதுதான் கொடூரத்தோட உச்சமே. அதுக்கப்புறம் உடல் பாகங்கள் போட்ட பைகளை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் வீசிட்டு கமுக்கமா இருந்திருக்காங்க. ரூபி கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அடுத்து ரூபியையும் அவங்களோட காதலர்களான கௌஷிக், அபிஷேக் 3 பேர் மேலையும் வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடுவீட்டில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த இரும்பு வியாபாரி, சாலையில் தலைதெறிக்க அறிவாளுடன் ஓடிய 3 பேர், செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து 3வரையும் கஸ்டடியில் எடுத்த போலீஸ். இரும்பு வியாபாரியை கொலை செய்த நபர்கள் யார்? எதற்காக கொலை செய்தார்கள்? நள்ளிரவு நேரம் கிராம மக்கள் எல்லாரும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ராம்குமாரோட வீட்டில இருந்து செந்தில்குமாரும் 2 பெண்களும் ரத்தம் படிஞ்ச துணிகளோட ஓடி இருக்காங்க. இத பார்த்து அச்சமடைஞ்ச கிராம மக்கள் உடனே ராம்குமாரோட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க ராம்குமார் ரத்த வெள்ளத்துல கொடூரமா உயிரிழந்து கிடந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கடுத்து கிராம மக்கள் கிட்ட ராம்குமாரை வெட்டி கொன்னது யாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்ப செந்தில்குமாரும் 2 பெண்களும் தான் வெட்டிட்டு ஓடுனாங்கன்னு சொல்லி இருக்காங்க கிராம மக்கள். அதை வச்சு செந்தில்குமாரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுபடி அதே கிராமத்துல பதுங்கி இருந்த 3 பேரையும் கஸ்டடியில எடுத்து போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. விருதுநகர்ல உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் காதி போர்டு காலனியைச் சேர்ந்த ராம்குமாருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயந்திங்கிற பெண்ணோட கல்யாணமாகி இருக்கு. இவரு இரும்பு கடை வச்சிருக்காரு. இந்த தம்பதிக்கு ஆகாஷ், ஹரிஷ், ஹரிணின்னு 3 பசங்க இருக்காங்க. கல்யாணமான கொஞ்ச நாட்கள் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த ஜோடிக்குள்ள அடிக்கடி பிரச்சனையாகி கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவி தன்னோட மகள் ஹரிணிய கூட்டிக்கிட்டு தம்பி செந்தில்குமார் வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. ஆகாஷும் ஹரிஷும் ராம்குமார் கூட இருந்திருக்காங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்த நேரத்துல ஜெயந்தி தன்னோட மகள் ஹரிணி கூட அங்க உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க மது போதையில வந்த செந்தில்குமார் ராம்குமார தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. உங்க அம்மா எங்க வீட்டுல தான் தங்கி இருக்கா, உங்க அப்பனுக்கு பொண்டாட்டி கூட வாழ துப்பில்ல, ஊதாரியா இருக்கான்னு ஹரிணி முன்னாடியே ராம்குமார தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இத கேட்ட ஹரிணி நடந்த எல்லாத்தையும் தன்னோட அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிட்டதா சொல்லப்படுது. இதனால கடும் கோபமான ராம்குமார் செந்தில்குமாருக்கு போன் பண்ணி குழந்தை முன்னாடி கெட்ட வார்த்தை போட்டு பேசியிருக்க, உனக்கு அறிவில்லையான்னு சொல்லி தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. அதுக்கு செந்தில்குமார் நான் அப்படித்தான் திட்டுவேன்னு பதில் சொல்லி இருக்காரு. இதனால 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. செந்தில்குமாரையும் அவரோட குடும்பத்தினரையும் ராம்குமார் தகாத வார்த்தையால திட்டினதா சொல்லப்படுது. இதை கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன செந்தில்குமார் தாய் கோவிந்தம்மாள், சகோதரி இந்திராணி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்காரு. அதுக்கடுத்து அந்த 3 பேரும் நேரா ராம்குமாரோட வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த அறிவாளை எடுத்த செந்தில்குமார் ராம்குமார சரமாரியா வெட்டி கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டாரு.
இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் தீர விசாரணை பண்ணி செந்தில்குமார், கோவிந்தம்மாள், இந்திராணிய அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.